தாம்பரம் முடிச்சூர் சாலையில் துப்புரவு தொழிலாளிகள் மீது லாரி மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் துப்புரவு தொழிலாளி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மீரான். வணக்கம் மீரான், இந்த சம்பவமானது எப்போது நடைபெற்றது? உயிரிழந்த தொழிலாளி குறித்தான தகவல்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை தாம்பரம் முடிச்சூர் சாலை மேம்பாலத்திலிருந்து முடிச்சூர் சாலை செல்லும் பகுதியில் இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கிறது. சற்று முன்னர் இந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது. இந்த தாம்பரம் மாநகராட்சி துப்புரவு தொழிலாளர்கள் ஒரு டிராக்டரில் அந்த முடிச்சூர் மேம்பாலத்தில் இருக்கின்ற குப்பைகளை அகற்றி கொண்டிருக்கிறார்கள். முடிச்சூர் மேம்பாலத்திலிருந்து அந்த கக்கன் திரு சந்திப்பு பகுதியில் முடிச்சூர் மேம்பாலத்தின் அடிவாரத்தில் அந்த பகுதியிலிருந்து டிராக்டர் நிறுத்தி துப்புரவு தொழிலாளிகள் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது முடிச்சூர் மேம்பாலத்திலிருந்து தக்காளி ஏற்றி கொண்ட ஒரு சரக்கு வாகனம் ஒன்று வேகமாக வந்திருக்கிறது. அந்த வாகனமானது இந்த குப்பை ஏற்றி கொண்டிருந்த தொழிலாளர்கள் மீது மோதி அந்த டிராக்டர் மீது மோதி இருக்கிறது. இதில் இந்த தொழிலாளர்கள் பலத்த காயமடைந்திருக்கிறார்கள். இந்த விபத்தில் இந்த டிராக்டருக்கும் அந்த தக்காளி ஏற்றி வந்த வாகனத்துக்கு இடையே சிக்கி ஒரு துப்புரவு தொழிலாளி ஒருவர் இறந்து விட்டார். அவர் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த விபத்தில் மேலும் 2 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். உடனடியாக போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அந்த விபத்தில் காயமடைந்தவர்களை சிகிச்சைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். இந்த விபத்து காரணமாக இந்த பகுதியில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த விபத்தில் இந்த ஒரு துப்புரவு தொழிலாளி இறந்தவர் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். இங்கிருந்து ஒப்பந்த பணியில் அவர் இருந்திருக்கிறார். அவர் குடும்பத்தினரோடு இங்கு தங்கியிருக்கிறார். அவருடைய பெயர் தர்மணன், வயது 35. அவருடைய மனைவி அனிதா. இவர்கள் கணவன் மனைவி இருவருமே இந்த ஒப்பந்த தொழிலாளியாக இந்த தாம்பரம் மாநகராட்சியில் இந்த துப்புரவு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தாம்பரம் கடப்பேரி பகுதியில் இந்த தொழிலாளர்கள் அனைவரும் மொத்தமாக தங்கி தினமும் காலையில் இந்த துப்புரவு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வழக்கம் போல இன்று பணிக்கு இந்த தாம்பரம் முடிச்சூர் மேம்பாலத்தில் குப்பைகளை அகற்றிக் கொண்டு பணியில் ஈடுபட்டிருக்கும் போதுதான் இந்த விபத்து ஏற்பட்டு சம்பவ இடத்திலே அவர் உயிரிழந்திருக்கிறார். அவர் உயிரிழந்த சம்பவமானது மற்ற தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி அவர்கள் கதறியலும் காட்சியானது நெஞ்சை உருக்குவதாக இருந்தது. இந்த சம்பவம் தாம்பரத்தில் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விபத்தை ஏற்படுத்திய அந்த தக்காளி வேலையை ஓட்டி வந்த அந்த வாகனம் ஓட்டி தப்பி சென்று விட்டார். இது தொடர்பாக குரோம்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து அது விசாரணை நடத்தி வருகிறார்கள். விபத்து நடைபெற்ற பகுதியை தாம்பரம் மாநகராட்சி கமிஷனர் பாலச்சந்தர் பார்வையிட்டு அந்த தொழிலாளர்களுக்கு ஆறுதல் கூறினார். தொடர்ந்து அந்த பகுதியிலிருந்து போக்குவரத்தை சீராக்கும் பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த குப்பை அள்ளும் பணியின் போது தொழிலாளி உயிரிழந்த சம்பவமானது தாம்பரத்தில் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.